தலித் தலித்துகள் தான் வந்து அவரை எஸ்சி தலைவரா ஆக்கிட்டாங்க. இது இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விமர்சனம் இது. ஏன் நான் ஏத்துக்கிட்டேன், என் வீட்டுல படம் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கேக்குறேங்க, முதல்ல அண்ணாமலை இவ்வளவு பேசுறாரு, அவர் அலுவலகத்துல பாபா சாஹேப் அம்பேத்கர் படம் இருக்கா? அவர் வீட்டுல இருக்கா? அவர் வீட்டுல இருக்கா? அவரால் அவர் ஊர்ல ஒரு செலை வைக்க முடியுமா? என் தலைவர் நான் கொண்டாடுறேன், நீ உனக்கு தலைவர் தானே. ஏங்க எல்லாரும் ஊர்லயும் ஒரு பிடிமண் எடுத்துட்டு போயிட்டு கோவில் கட்டுறாங்களா? ஊர் மாறிட்டா உன் ஊர்ல நீ உன்னால வைக்க முடியுமா? நான் சேலஞ்ச் பண்றேன். ஐ சேலஞ்ச் அண்ணாமலை, நான் சேலஞ்ச் பண்றேன், உன்னால முடியுமா? நான் தான் ஆக்கிட்டல, எஸ்சி தலைவரா ஆக்கிட்டேன். நான் குற்றவாளி, பொறுக்கி, நான் சாதியவாதி, சாதி வெறியன், நான் ஆக்கிட்டேன். நீ தான் சமத்துவவாதி இல்ல, யூஆர் நீ இகுலேட்டேரியன் பர்சன்ல. நீங்க இன்னும் மேற்கு மண்டலங்கள்ல ஒரு பாபா சாஹேப் சிலை இல்லைல்ல, கரூர்ல வையே. கவுண்டர்கள்லாம் கூப்பிடுங்க, கவுண்டர் சங்கம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஆர்டிகல் 340 341 வருவதற்கு காரணமான சமூக நீதி நாயகன், சமூக நீதி தலைவன், இந்த எஸ்சி பசங்கள்லாம் அவரை வந்து எஸ்சி தலைவரா ஆக்கிட்டாங்க. அதனால அவருக்கு நாங்க வந்து எஸ்சி தலைவரா இருக்கக்கூடாது, அவரை நாங்க கவுண்டர் தலைவரா ஆக்க போறோம். கவுண்டர்களுக்காக போராடிய பாபா சாஹேப் அம்பேத்கர்னு ஒரு கல்வெட்டு போட்டு இந்து தலைவர்னு போடு, அப்ப போடு, இந்து தலைவர்னு போடு, காவியில பெயிண்ட் அடி, எதனா அடி. உன்னால முடியுமா? அப்படி ஒரு செலை வைக்க உன்னால முடியுமா? செலை மட்டும் வை, ஒரு செலை வை கரூர்ல.